குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திற்கு தொடர்ச்சியாக இதோட 12 மாதங்கள் 5000 ரூபாய் அன்னதானத்திற்கு தொடர்ச்சியாக நன்கொடை கொடுத்த ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, தொடர்ச்சியாக 12 மாதம், புரியுதுங்களா? அதில் 1 மாதம் வரலினாலும் என் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா பணம் போட்டுவிட்டார். இது அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தம்பி ஒரு காலத்தில் சிரமத்தில் இருக்கும்போது இந்த சங்கத்தில் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நல்லா இருக்கார், நல்ல லட்சக்கணக்கில் இருக்கார், சம்பாதிக்கிறாரு. அது என்ன பிஎன்டபிள்யூ காரில் வராரு, 10 வரலுக்கு மோதிரம் போட்டிருக்காரு, கழுத்தில் செயின் போட்டிருக்காரு. அப்படின்னா இதே சங்கத்தில் எத்தனையோ பேர் வளர்ந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த என்ன வரலையே. இந்த கரூர் ஃபஸ்ட்டோ மணிமேலக்காவுக்கும் இந்த மதுரை பிரகாஷுக்கும் தானே இந்த மாதம் மாதம் வரணும், நம்மளை நம்பி தம்பி கூப்பிட்றான், அண்ணன் கூப்பிட்றான் அப்படின்னு வராங்க. வந்தால் மட்டும் பத்தாது, சங்கத்துக்கு நம்மளால் முடிஞ்சது. நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அண்ணன் உதவி பண்ணார். இன்றைக்கி அண்ணன் சிரமத்தில் இருக்கார், நாம் உதவி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும்போது கடவுள் எந்த வழியிலையும் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. இன்னும் இதை விட மேலும் மேலும் வளரணும், அவங்க குடும்பங்கள் எல்லாமே சகலமும் வரும்னு சொல்லி தம்பி அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அருள் பெரும் ஜோதி. நம்ம எப்போவுமே நம்மளுடைய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தாந்திரிக பரிகாரங்கள் தான். ஏன்னா இன்றைக்கி யார் யார் தாந்திரிகம் பேசுகிறாங்கன்னே தெரியல. என்கிட்ட படித்த மாணவர்கள் நான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன். என் கூட இதுக்கு முன்னாடி பயணித்தவங்களுமே நான் நிறைய தாந்திரிக பரிகாரம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி கிளாஸு தாந்திரிக அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ஜோதிடம் பேசும்போதே நான் தாந்திரிகம் பேசினவன். தமிழ்நாட்டில் மருதமலை குருஜி, குரு நாகராஜ், இப்போ நான் பிரகாஷ், நாங்கள் 3 பேர் தான் தாந்திரிகம்னு பேசணும், வேறு யாரும் பேசலை. ஆனால் இன்றைக்கி தாந்திரிகம் பேசினா நிறைய பணம் சம்பாரிச்சிடலான்ற ஒரு பெரிய முட்டாள்தனத்தை நிறைய பேர் கையில் எடுத்திருக்கீங்க. தாந்திரிகம் பணம் சம்பாதிக்க அல்ல, முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தாந்திரிகத்தினால பணம் சம்பாதிக்க முடியாது. நல்ல வாக்கு பலிதம் இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல வாக்கு பலிதம் இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். அண்ணன் சொன்னார் 10 விரலில் மோதிரம். எந்த மோதிரமும் நான் போய் கடையில் எடுத்தது கிடையாது. என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆச்சுன்னா, சார் உங்களுக்கு என்ன செய்யன்னு கேட்டு அது மூலியமாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை இன்னொரு மீட்டிங்கில் நம்ம முகுந்தன் முரளி ஐயாவே சொல்லியிருப்பார். நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம், என்னோடய கிளைண்ட் தான் எனக்கு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஏன் ஒத்துக்கணும்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோபியில் ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க எனக்கு நான் செயின் போட்டிருக்காங்க, பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் சக்ஸஸ் ஆகும்போதும் அந்த ஜோதிடரை சிறப்பு செய்யுங்க, தப்பு இல்லை. ஏன்னா குருவுக்கு கொடுத்தீங்கன்னா குரு பன்மடங்காக திருப்பி கொடுப்பார். ஓசியில் பரிகாரம் கேட்குறீங்க, ஆனால் அந்த பரிகாரம் நடக்குமா? நடக்காது. சார் ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்கள் சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் சார்னு கேட்குறாங்க. ஆனால் அதனால் எந்த யூஸும் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் எல்லாருமே தாந்திரிக வகுப்புன்னு கிளாஸ் எடுத்தால் தயவுசெய்து போங்க, தாந்திரிக வகுப்புனா என்னென்னு தெரிஞ்சுட்டு வாங்க. உருட்டினதையே உருட்டுவாங்க. தாந்திரிகம் என்பது என்ன அப்படின்னு அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். விநாயகரும் கிருஷ்ணனுமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? விநாயகர் அம்மா அப்பா அழகாக சுற்றி மாம்பழத்தை வாங்கிட்டார், அது தாந்திரிகம். அமாவாசையை உருவாக்கி ஒரு போரை முடிச்சு வச்சார், அது தாந்திரிகம். புரியுதுங்களா? இப்போது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு எலெக்ஷனை நிற்கிறீங்க, ஒரு 10 பேர் நாமினேஷன் பண்ணுறாங்க. அந்த 10 பேரில் 9 பேரை கூப்பிட்டு இங்கே வா, உனக்கு 2 லட்சம் தர்றேன் நீ விளைவிக்க, இந்த உனக்கு 2 லட்சம் தரேன் நீ விளைவிக்க, இந்த 9 பேருக்கு கொஞ்சம் காசை கொடுத்து விளைக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவர் அன்னபோஸ்டர் ஜெயிச்சிடறாரு. இதே இல்லாமல் அப்போ இதுக்கு பேர் தான் தாந்திரிகம். புரியுதுங்களா? எலெக்ஷனில் நின்று முறைப்படி ஜெயிச்சா அது ஜோதிடம். எலெக்ஷனில் நின்று முறைப்படி ஜெயிச்சா ஜோதிடம். எலெக்ஷன்லேயே நிற்காம நீ ஜெயிச்ச அப்படின்னா நீ தான் தாந்திரிகவாதி. இதுதான் தந்திரம். இது தெரியாமல் தான் நிறைய பேர் இன்றைக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க ஊரை. தாந்திரிகத்தை காட்டி இப்போ நிறைய வகுப்புலாம் நடக்குது. எங்கே பாருங்கள் வகுப்புங்க,
நான்லாம் வகுப்புக்கு போகிற ஆசையை விட்டு போச்சுன்ற மாதிரி யாரை கேளுங்க தாந்திரிக வகுப்பு, தாந்திரிக வகுப்பு. தாந்திரிகம் என்னன்னு தெரியாதவங்க தாந்திரிக வகுப்பு எடுக்காதீங்க. அது பெரிய பின்னாடி பிரச்சனையை உருவாக்கும். கிரகத்தை ஏமாற்ற தெரிந்தவன் மட்டுமே தாந்திரிக வகுப்பு எடுக்கணும். கிரகத்தை ஏமாற்ற தெரியணும். 9 கிரகத்தை ஒருத்தன் ஏமாற்ற தெரிஞ்சாலும் அவன் தான் ஜெயிப்பான். சும்மா எல்லாரும் போய் தாந்திரிக வகுப்புன்னு எடுத்திங்கன்னா வீட்டில் பிரச்சனை வந்துடும் சார். வீட்டில் பல பிரச்சனைகள் உருவாகும். வகுப்பு எடுக்க வேணான்னு சொல்லலை, மறுபடி கற்றுக்கிட்டு எடுங்க. ஒரு 4 பேர்கிட்ட 4 கிளாஸோட வீடியோ வாங்கி வச்சுட்டு பிடிஎஃப்பை படித்து பார்த்துட்டு புக் வாமிட் பண்ணாதீங்க. எல்லாருமே பரிகார செம்மல் தான். யார் தான் பரிகாரம் சொல்லலை? எல்லா ஜோசியரும் தான் பரிகாரம் சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இதுக்குள்ள ஒரு பெரிய சூட்சமே ஒளிஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கிரகங்களின் சாப பெற்ற நட்சத்திரங்களுக்கான தாந்திரிக பரிகாரங்கள் தலைப்பே. இப்போ நவகிரகங்கள்லேயே சாபம் பெற்ற நட்சத்திரம்னு இருக்கும், எல்லாருக்கும் தெரியுமா? சாபம் பெற்ற நட்சத்திரம்னா இப்போ ஒன்றும் இல்லை, சூரிய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்ன? ஒன்றும் கிடையாது. அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரமே பார்த்திங்கன்னா சூரிய தோஷம் பெற்ற நட்சத்திரம் தானே. ஆனால் இதுக்கு ஜோதிடத்தில் ஒரு பலன் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் தாந்திரிகத்தில் ஒரு பலன் சொல்லிடுவோம். யாருக்கெல்லாம் சூரியன் வலுவில்லாமல் இருக்கோ, அப்போது அஸ்வினி நட்சத்திரம் பாருங்கள், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, சூரியன் வலுவில்லாமல் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரம் பண்ணிக்கலாம்? இப்படி தான் யோசிக்கணும். இதுதான் தாந்திரிக பரிகாரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரமா? அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம். அப்போது கேது சூரியன் பரிகாரம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணீங்க? கேதுவுக்கும் சூரியனுக்கும் பரிகாரம் பண்ணணும். என்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஐயா, விநாயகரை கேதுன்னு சொல்லிடுவோம், ஆஞ்சநேயரை கேதுன்னு சொல்லிடுவோம். இதில் சூரியனை எப்படி கொண்டு வருவீங்க? அது ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கவர்மெண்ட்டு பில்டிங் இருக்கா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குன்னு வைங்களேன், அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. சூரியன் கேதுவா? சூரியன் கேது தானே. அரசு அலுவலகம் சூரியன், புரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயில் இருந்தால் சூரியன் கேது. அதை போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஒரு அந்த கிரகத்தை அப்படி ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். அப்போ அந்த இடத்துல அந்த சாப நிவர்த்தி ஆகிருதா? புரியுதுங்களா? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இதை சொல்லிட்டோம். சரி, ஓகே. அப்போது இதில் என்னென்னா, இந்த 4 நட்சத்திரத்துக்குமே நம்ம சொல்லணும்ல. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்லணும். ஆயில்ய நட்சத்திரம் யாரோடது? புதனோடதா? ஆயில்ய நட்சத்திரம் புதனோட. புதன் கடவுள் யார்? பெருமாள் தானே. பாருங்கள், புதன் கடவுள் பெருமாள் நம்ம சொல்லிடுவோம். இப்போ சூரியனையும் புதனையும் ஏற்கணும். எப்படி ஏற்குவீங்க? ஐயா, அரசு அலுவலகத்தில் இருக்க பெருமாள் கோயில் கும்பிடணுமா? இருந்தால் கும்பிடு. இல்லை, புதனை எப்படி ஏக்கிக்கலாம்? எளிமையானவல்ல. அரசு புதன்னா நம்ம வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞரை போய் சந்தித்து பேசுங்க சார். சூரியனால் உங்களுக்கு தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் அரசு வழக்கறிஞர் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் அவங்கள சந்தித்து போய் பேசுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சாபம் விடுபட்டு போகும். எளிமையாக பரிகாரம் கொடுக்கணும். அதுதான் தாந்திரிகம். எளிமையாக பரிகாரம் கொடுக்கணும். நான் கொடுத்தது எளிமையான பரிகாரம் தான், காசு செலவே இல்லை. ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கேன். அடுத்த அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரம் பாருங்கள், சூரியன் ஏன்னா ஆக்சுவலாக சனியோட நட்சத்திரம் அது. அனுசம் சனியோட நட்சத்திரம். இதில் என்ன விஷயம்னா, அப்பன் மகன் 2 பேர். எப்படின்னா, சூரியன் சனி பிறக்கும் போதே சூரியன் சாபம் கொடுத்துட்டார்ல. சனி பிறக்கும் போதே சூரியன் சாபம் கொடுத்துட்டாரு. எப்படி கிரகணம் பிடிக்குதா? கிரகணம் பிடிக்குதுங்களா? அப்போது சனி சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏற்கணும். நம்ம சனின்னு என்ன சொல்லுவோம்? ஐயா, காவல் தெய்வத்தை சனின்னு சொல்லுவோமா, செவ்வான்னு சொல்லுவோமா? சனி தான். அப்போது காவல் தெய்வத்தை ஏற்கணும். எப்படி? சூரியன் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் காவல் தெய்வத்தை ஏற்கணும். எப்படின்னா, ஒரு சிவன் கோயிலில் காவல் தெய்வம் இருக்குமா? சிவன் கோயிலில் காவல் தெய்வம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அடுத்து கடவுள்கள்லேயே சூரியனோட இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கடவுள்கள்லேயே சூரியனோட இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தெரில. சரி, நான் சொல்கிறேன். என்னென்னா,
கடவுள்கள்லேயே நம்ம சூரியன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சனிக்கு நேர் ஆப்போசிட் யார்? சனிக்கு நேர் ஆப்போசிட் யாருங்க? சனிக்கு ஆகாத கிரகம் யாருங்க? ராகு தானேங்க. ராகுக்கு எதுவுமே ஆகாது, இவங்க 2 பேருமே ஆகாதுல்ல. அப்போது காளகஸ்தி, புரியுதுங்களா? இந்த காளகஸ்தி போய் உங்களுடைய இந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்பலாம் வேண்டாம், போகிறீங்க உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மட்டும் வாங்க. அந்த சூரியன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல அனுசத்துக்கு இது ரொம்ப நல்ல விஷயம். புரியுதா? ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். காளகஸ்தி போக முடியல, வீட்டு பக்கத்தில் இருக்கிற ராகு இதுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சிம்பிளாக கொடுக்குறேன். இப்படி சின்ன சின்ன விஷயந்தான், புரியுதுங்களா? அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். யாரோட நட்சத்திரம்? குரு நட்சத்திரம். அப்போது அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, சாரு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, பழகுங்க, அவங்களுக்கு தேவையானதை ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப நிவர்த்தி தோஷம் சரியாயிரும். சரிங்களா? ஏதோ முடிஞ்சதை எளிமையாக கொடுக்குறேன், ரொம்பலாம் இல்லை. ஏன்னா நவகிரகங்களில் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்னு சொல்கிறனால இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திர தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பரணி நட்சத்திரம் சந்திர தோஷ நட்சத்திரம். சந்திரத்தினுடைய தோஷத்தை பெற்றிருக்கு. பரணி யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரமா? சொல்லுங்க. ஆமாம், இல்லை, அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல சந்திரனை சுக்கிரனை எப்படி இயக்குவீங்க? சந்திரன் உங்களுக்கு வலுவிழந்துட்டார், இல்லை சந்திரன் தோஷம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி எங்களுக்கு சந்திரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரமாக இருக்குது நட்சத்திரம் அப்படின்னா சந்திரனை நம்ம என்ன சொல்லுவோம்? கடற்கரையை சந்திரன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல யாரை ஜாயின் பண்ணிக்கணும்? சுக்கிரனை ஜாயின் பண்ணிக்கணும். என்னென்னா கடலில் போய் குளிச்சுட்டு வஸ்திரத்தை கடலில் தானமாக. அப்போ சந்திரனோட தோஷம் அந்த இடத்துல இதுவாயிருதா? எளிமையாக சொல்லிட்டோன்னா சந்திரனோட தோஷம் சரியாயிருது. புரியுதுங்களா? அப்போது அதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துக்குமே எப்படி இயக்கிக்கலாம்? கேதுவை அந்த இடத்துல இயக்கணும், கேதுவையும் இயக்கணும், சந்திரனையும் இயக்கணும். என்ன பண்ணிக்கலாம்? சந்திரனை நம்ம என்ன சொல்லிடுவோம்? இருட்டில் பனியில் நைட்டு பனி, காலைலனா காலைல 4 மணிக்கு மேலே மொட்டை மாடி இருக்கா, வெளியில் வந்து உட்காந்து கேதுவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், காயத்ரி மந்திரத்தை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தோஷம் விலகிரும். ஏன்னா பனி நம்ம மேலே விழும்போது சந்திரன் தானே கூலிங். அப்போது எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் எடுத்துட்டோமா? புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு எளிமையான பரிகாரம் உண்டு, இல்லாமல் இல்லை. சரியா? அதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மகத்துக்கு சொன்னோமா, அடுத்து கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? புதனுடைய நட்சத்திரம். சரி, என்ன பண்ணிக்கலாம்? அப்போது இந்த இடத்துல என்ன காம்பினேஷன் வரணுங்க? புதனும் சந்திரனும் இணையணும். எப்படி இணைப்பீங்க? ரொம்ப எளிமையாக பண்ணிக்கலாமே. ஐயா, வழக்கறிஞர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க, திருநங்கைக்கு உணவு வாங்கி கொடுங்க. இந்த இடத்துல புதனும் சந்திரனை இயங்கிருச்சா? உணவுனா சந்திரன், வழக்கறிஞர்னா சந்திரன், இது உணவுனா சந்திரன், வழக்கறிஞர் புதன், திருநங்கை புதன். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? உணவு தானம் பண்ணிக்கலாம். ஒரு எளிமையான முறையில் நம்ம ஒரு விஷயத்த கொடுத்துட்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நட்சத்திரம் நம்ம விட்டுட்டோம், உத்திரட்டாதி. இந்த இடத்துல சந்திரனையும் சனியும் இயக்கணும். எப்படி இயக்குவீங்க? வயதான தாயார் வந்து சந்திரன் சனியா? வயதான தாயார் வந்து சந்திரன் சனி. தாயாருக்கு என்ன பண்ணலாம்? செப்பல் வாங்கி கொடுக்கலாம், அம்மாவுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அப்போ அதனால் என்ன ஆகும்? அது தேய உன்னோட கஷ்டம் தேஞ்சிரும். அது தேய உன்னோட கஷ்டம் தேஞ்சிரும். இப்படி தான் இது வந்து செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து குரு தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த குரு தோஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து குரு தோஷ நட்சத்திரம். அப்போ இதை எப்படி சரி பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல குருவையும் செவ்வாயும் ஆக்டிவேஷன் பண்ணணும். என்ன மாதிரி குரு செவ்வாயும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். அப்போது
குரு எடுத்துக்கணும், இந்த இடத்துல செவ்வாய் எடுத்துக்கணும். குருவை நம்ம ஆசிரியர்னு சொல்லிடலாம். அப்போ செவ்வாய் எப்படி ஏற்கிறது? என்ன பண்ணலாம் சார்? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வைங்களேன், ஒரு குருவாக இருக்கார், அவர் ஒரு ஆசிரியர் கல்வி கற்கிறாரு. அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு, சரிங்களா, நல்லா கேட்டுங்க சார், மாதுளம்பழம் வாங்கி அவர் கொடுக்கலாம், இல்லை செவ்வாழைப்பழம் வாங்கி தானமாக கொடுங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம். ஒரு டீச்சர்ஸுக்கு ஒரு செவ்வாழைப்பழமோ இல்லை மாதுளம்பழமோ வாங்கி தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த கிரகதோஷ நிவர்த்தி சரியாயிரும்ல. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம். யாரோடைய நட்சத்திரம் ஐயா? சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்க ஐயா. அவர் பூஸ்டப்பாக இருக்கணுமா இல்லையா? அப்போது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல யாரை இயக்கணும்? சந்திரனையும் குருவும் இயக்கணும். இந்த சந்திரன் குருவை ஈஸியாக இயக்கலாமா இல்லையா? குரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உணவு தானம் பண்ணிங்கனாலே ஒன்றும் இல்லை. ஒரு ஜோதிட கருத்தரங்கு நடக்குது, அந்த கருத்தரங்குக்கு நீங்கள் உணவு தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா குருதோஷ நிவர்த்தி ஆயிரும். இல்லை கோயிலில் போய் ஐயருக்கு தட்டில் பணம் போடுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா குருதோஷ நிவர்த்தி ஆயிரும். இது எளிமையான பரிகாரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு குருதோஷ நிவர்த்தி இப்படி தான் செய்யணும். உணவு வாங்கி தானம் பண்ணுங்கள். யாருக்கு? குருவாக இருந்து வழி நடத்தக்கூடியவர்களுக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருவாக இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடியவர்களுக்கு, டீச்சராக இருக்கலாம், இல்லை கோயில் குருக்களாக இருக்கலாம், இல்லை பெரிய ஆசிரியர், இந்த மாதிரி எந்த துறையில் அவங்க இருந்து நமக்கு குருவாக இருக்காங்களோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வழி நடத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த இடத்துல குரு சூரியனை ஏற்கணும். குரு சூரியனை எப்படி ஏக்கிக்கலாம்? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? சூரியன் ஒன்றும் இல்லைங்க, எளிமை தான். அரசு அலுவலர்கள், அது வாத்தியாராக இருக்கலாம், அவங்களுக்கு தான் நிறையா வருது. அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்கலாம், டேபிள் வாங்கி கொடுக்கலாம், பேனா வாங்கி கொடுக்கலாம், புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்க? இந்த குரு தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் நல்லா ஆயிடுவாங்க. உத்திராட நட்சத்திரத்துக்கு இது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், பூராடம். புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், பூராடம். இதுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணிக்கலாம்? இப்போ ரோகிணி நட்சத்திரம், புதன் அண்ணன் ரோகிணி. ரோகிணி யாரோடது? சந்திரனோடதா? ஆமாவா? ஆமாங்கோ. ஐயா பேசினாதான் எனக்கு என்ன பூஸ்டப்பாக இருக்குது. அப்போது ரோகிணி நட்சத்திரம் சந்திரன். அப்போ புதன் சந்திரனை இந்த இடத்துல எப்படி இயக்குவீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, புதன் க்ரீன் கலர் சாரீ வாங்கி தாயாருக்கு தானமாக கொடுக்கலாம். க்ரீன் கலர் சாரீ வாங்கி அம்மாவுக்கு தானமாக கொடுக்கும்போது இந்த புதன் தோஷம் பெற்ற உங்களுக்கு புதன் தோஷம் விலகிரும். எளிமையான பரிகாரம். சரிங்களா? அதுக்கு அடுத்து உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். புதன் சூரியன் காம்பினேஷன் கொடுக்கணும். என்ன மாதிரியான காம்பினேஷன் கொடுக்கலாம்? ஒன்றும் இல்லை, சூரியனை எப்படி நம்ம ஏற்கணும்னு இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல புதனையும் ஏற்றிக்கணும். எப்படின்னா, புதன் நம்ம சொல்லிடுவோம் திருநங்கைன்னு சொல்லிடுவோம், ஆனால் அது ஒத்து வராது. ஆனால் அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆடிட்டர் புதன், அரசு அலுவலகம் சூரியன். அப்போ அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய கணக்காளர் ஆடிட்டருக்கு நம்ம ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், என்ன வேணால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எளிமையாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, புதனுக்கும் சுக்கிரனுக்குள்ள காம்பினேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ தெரிஞ்சுக்கங்க. பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்துக்கு புதனோட எப்படி நம்ம அந்த தோஷத்தை சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, பூராடம் சுக்கிரனோட தான். அப்போது இந்த சுக்கிரனையும் புதனையும் காம்பினேஷனில் வச்சுக்கணும். என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை, பெண்ணுனாலே சுக்கிரன் தான், பட் ஆனால் குழந்தை எப்படின்னா பெரிய பொண்ணு ஆகாமல் இருப்பாங்கல்ல, வயசுக்கு வராத பொண்ணுங்க, ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரெஸ் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ட்ரெஸ் வாங்கி தானமாக கொடுக்கும்போது என்னாகும்? இந்த புதன் தோஷம் நிவர்த்தி ஆயிரும். பெரிய பொண்ணு ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை கொடுக்கணும். அது சார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, சுக்கிரனோட தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ராகு.
ஆனால் இதில் என்ன பெரிய பியூட்டினா, கேது தான் வந்து எங்கேயுமே தோஷம் கொடுக்காது எந்த நட்சத்திரத்துக்கும். ஆனால் இந்த சுக்கிர தோஷம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு, திருவாதிரை ராகுன்னு சொல்லிடுவோம், சுக்கிரன். அப்போ ராகு சுக்கிரனும் இந்த இடத்துல காம்பினேஷனில் வரணும். ராகு சுக்கிரனும் நண்பர்களா? அப்போது இந்த இடத்துல தான் சுக்கிரன் சொல்லக்கூடிய பெண் எடுத்துக்கணும். அப்போ ராகு, இந்த ராகு என்ன செய்யணும்? ராகுனுடைய காரகத்துவங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? பெரியவங்க எல்லாருமே, வயசானவங்கெல்லாம் பெண்களாக இருக்கும்போது அவங்கள நம்ம ராகுன்னு சொல்லிடுறோமா, ராகு சனின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இதில் இருக்குது. என்னென்னா, பிரம்மாண்டமான இடங்களில் மாலு, பெரிய கல்யாண மண்டபம், இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த தோஷ நிவர்த்தி ஆயிடுதா? திருவாதிரை நட்சத்திரம் சார், நான் வந்து திருவாதிரை நட்சத்திரம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய தோஷம் இருக்குது அப்படின்னா, மால்களில், கல்யாண மண்டபங்களில், ஒரு மெட்ரோ ட்ரெயின், இல்லை ஒரு ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப்னா வேறு மாதிரி இல்லை சார், உங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டு இல்லை ஏதாவது மாதிரி விஷயங்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம், சரிங்களா? ஆனால் அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரையும் சுக்கிரனும் பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரனும் என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கு நான் சொன்ன மாதிரி தான், பெண்களுக்கு மாதுளம்பழம் வாங்கி கொடுங்க. இந்த பீரியட்ஸ் டைமில் இருக்காங்களா, அவங்களுக்கு பீட்ரூட் அல்வா செஞ்சு கொடுங்க. அப்போ உங்களுக்கும் தோஷ நிவர்த்தி ஆயிரும், அவங்களுக்கும் இந்த பீரியட்ஸ் பிரச்சனை சரியாயிரும். செவ்வாய் இந்த ரத்தப்போக்கு தானே, ரத்தம் தான். அப்போ அந்த பீரியட்ஸ் பிரச்சனை சரியாகணும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா சுக்கிர தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னாலே சித்திரை தான். அப்போ என்ன பண்ண, அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணிக்கலாம்? பெண்களுக்கு பீட்ரூட் அல்வா செஞ்சு தானமாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியாயிரும், சரிங்களா? இந்த திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா யாரோட நட்சத்திரங்க ஐயா? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனே சுக்கிரனே இங்கே சேர்க்கணும். என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கடலுக்கு கூட்டிகிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, ஆற்று கூட்டிகிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, அருவிக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக தோஷ நிவர்த்தி ஆகிடும். கூட சேர்ந்து அவங்களும் நீங்கள் குளிக்கும்போது சுக்கிரனும் சந்திரனும் அருவிலேருந்து தண்ணி சந்திரன் தானே, மேல் நோக்கிய சந்திரனில் அருவி. அப்போ அங்கேருந்து கீழே நம்ம தலையில் விழுகும்போது அந்த சுக்கிரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சுக்கிர தோஷம் நிறைவேறிடும், சரியாயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். புரியுதுங்களா? புனர்பூசம் குருவோட நட்சத்திரமா, அது இந்த இடத்துல குரு சனியை ஆக்டிவேஷன் பண்ணணும். குரு சனி எப்படி ஆக்டிவேஷன் பண்ணி? ஒன்றும் இல்லை, ஸ்கூல் வாத்தியாருக்கு செப்பல் வாங்கி கொடுங்க. குரு செப்பல் சனி, அப்போ ஸ்கூல் வாத்தியாருக்கு செப்பல் வாங்கி கொடுத்தா குரு சனி ஆக்டிவேஷன் ஆயிடுதா? அதுக்கடுத்து பாருங்கள், சுவாதி ராகுல, குருவும் ராகுவும் என்ன பண்ணணும்? பிரம்மாண்டமான யாகங்களில் கலந்துக்குங்க, பிரம்மாண்டமான யாகங்களில் கலந்துக்குங்க. இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? அப்போ சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம்னா இந்த சுவாதிக்கு இதான் வழி, எளிமையான வழி. என்னென்னா பிரம்மாண்டமான திருமண மண்டங்களில் ஒரு கல்யாணம் நடக்குது, சும்மா உள்ளே போயிட்டு வாங்க, சாப்பிடணுன்ற அவசியம்லாம் இல்லை. இதையும் எங்களுக்கு தாண்டி வேறு ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணிக்கணும்? ராகுவையும் சனி, ஏன்னா இவங்க 2 பேர் சண்டைக்காரங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இவங்களை கூப்பிட்டா போயிட்டு வாங்க. நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா நீங்களே தோஷம் பெற்ற நட்சத்திரம் தானே, சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம் தானே, பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுருவீங்கல்ல. சனி நீதிமான் தானே, முடிச்சு வச்சுருவாரா இல்லையா? எளிமையாக இருக்குல்ல, ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. புரியுதுங்களா? அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அப்போது இந்த இடத்துல யாரை இயக்கணும்? செவ்வாய் சனி. செவ்வாய் சனிக்கு ஒன்றும் இல்லை, நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். செவ்வாய் சனினா பாண்டி கோயில், மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, செவ்வாய் சனி ஏக்குங்க. அங்கே போயிட்டு நேராக பழனி வாங்க, பழனி செவ்வாய், பாண்டி கோயில் சனி. அப்போ மதுரை பாண்டிமுனீஸ்வரரை பார்த்துட்டு நேராக பழனி வந்து முருகனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் சனி ஏங்க, உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க எளிமையான பரிகாரமா, ரொம்ப போயிட்டு ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து ராகு தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்னா பூரம், விசாகம், சதயம். பூர நட்சத்திரம் யாரோடது? சுக்கிரனோட நட்சத்திரமா. அப்போ இந்த பூர நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆனால் இந்த இடத்துல யார் இருக்கா? சுக்கிரனும் ராகும் நண்பர்கள் தான். அப்போது நான் என்ன சொல்கிறேன்? சுக்கிரன் ராகு பிரம்மாண்டமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? பிரம்மாண்டமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது
ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போக முடியாது. என்ன பண்ணலாம்? வயதான முதியவர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த ராகுவும் பூச நட்சத்திரம் பூரம்னு சொல்லிட்டேன், சனியோட நட்சத்திரம் சரிங்களா. அப்போது சனி ராகு காம்பினேஷன் எப்போவுமே பஞ்சாயத்து தானே, சனி ராகு காம்பினேஷன் எப்போவுமே பஞ்சாயத்து தான். ஆனால் எப்படி இயக்கிக்கலாம்? வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய முதியோர்கள் அவர்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானமாக கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எலுமிட்டாய் வாங்கி கொடுக்கலாம், ஒரு செப்பலும் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா அந்த ராகுனுடைய தோஷம் உங்களுக்கு வராது. சரி, ஓகே. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், பட் ஆனால் அதுக்குள்ளே சனி இருப்பாரா? ஆனால் இங்கே குரு ராகுவை ஏற்கணும். எல்லோரும் சொல்கிற மாதிரி சார் ராகு குரு எப்படி சார் காம்பினேஷன் வரும்? ஒன்றும் இல்லை, ஸ்ரீரங்கம் இருக்குது, அது ஒரு பெரிய பட்டர் இருக்கார், அவர் தான் ஆஸ்தானம் அந்த இடத்துல. அப்படின்னா அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு காணிக்கை மாதிரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மிகப்பெரிய யாகங்களில் இருக்கக்கூடிய வாத்தியார் இருப்பாங்கள்ல, அந்த யாகத்தை கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய வாத்தியார் இருப்பாங்கள்ல, அந்த வாத்தியாருக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்துடும், ஈஸியாக முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கடுத்து சதயம். இப்போ இந்த இடத்துல ராகு வந்துடுறாங்களா? ராகுனா இன்னொரு விஷயம் சொல்லலாமே சார், கோயில்களை சொல்லலாமா, மிருகங்களை சொல்லலாமா? மிருகத்தில் ராகு யாரை சொல்லும் ஐயா, தெரியுமாங்க உங்களுக்கு? இப்போது ஐயா சொன்ன மாதிரி மிருகத்தில் நம்ம ராகுவை ஆடுன்னு சொல்லிடுறோம் சரிங்களா. ஆனால் இந்த ஆடுவை வாங்கி யாருக்கு தானமாக கொடுப்பீங்க? தானமாக கொடுக்க முடியாது, விலை அதிகம். அப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆட்டுக்கறி சாப்பிடுங்கன்றேன். இது ஒரு சிலருக்கு இப்போ என்னென்னா எல்லாரும் அதை செய்ய முடியாது. ஆனால் ஆட்டுக்கறிக்கு நிகரான ஒரு விஷயம் இருக்குது, வாழைக்காய். ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்ட பலன் ஒரு வாழைக்காய் சாப்பிட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? வாழைக்காயை யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கறியை வாங்கி தானமாக கொடுத்ததுக்கு சமம். சைவம் சார்ந்தவர்களுக்கு வாழைக்காய், அசைவம் சார்ந்தவர்களுக்கு ஆட்டுக்கறி. புரியுதுங்களா? அப்போ இது ஒரு எளிமையான பரிகாரம் ஆயிடுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன, ஆனால் இதில் ஒரு பெரிய பட்டினா கேது பார்த்தீங்கன்னா மோட்ச கிரகம். கேதுவின் சாபம் எந்த நட்சத்திரங்களுக்குமே இல்லை. கேதுவோடைய சாபம் எந்த நட்சத்திரத்துக்குமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ஜாதக பலனை பொறுத்து தான் இந்த தோஷமும் நிவர்த்திக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நல்லபடியாக கொடுக்கணும், இதை இப்படி பண்ணுங்க நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இதில் பெரிய பியூட்டிலாம் இருக்குது. என்னென்னா என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் நீங்கள் எளிமையாக பரிகாரம் சொல்கிறீங்க, இதை எப்படி சொல்கிறீங்க, எனக்கு வகுப்பு எடுங்க அப்படின்னா. நான் வகுப்பு எடுக்கிறதே நேரடி வகுப்பு மட்டும்தான் இனிமேல் எடுக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய வகுப்பில் 30 பேர் ஜாயின் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஃபுல்லாகிடுச்சு. ரெண்டாவது யார் வந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரடி வகுப்புன்றது ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் புரியணுன்றதுக்காக தான். ஆன்லைனில் நடத்துகிற எந்த வகுப்பும் யாருக்கு புரியாது. வீட்டில் மிக்சி போட்டுக்கிட்டே நம்மக்கிட்ட ஆன்லைன் வகுப்பு படிப்பாங்க, வீட்டுக்கு யாருக்கு சப்பாத்தி சுட்டுகிட்டே நம்மகிட்ட ஆன்லைன் வகுப்பு படிப்பாங்க, இவர் வண்டி ஓட்டிக்கிட்டே ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஆன்லைன் வகுப்பு படிப்பாங்க. இது எதுவுமே படிக்கிற யாருமே டெவலப்பே ஆக முடியாது. என்றைக்குமே நேரடி கல்விக்கு இருக்க மரியாதை மாதிரி ஆன்லைன் கல்விக்கு கிடையாது. நேரில் வா, ஒரு திறமையை தெரிஞ்சு கற்றுக்கோ, அதுக்கப்புறம் ஜெயிக்கலாம் சரிங்களா. இதில் இன்னொரு உங்களுக்கு 2-3 விஷயம் கொடுக்குறேன். எப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா ஒவ்வொரு திதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு திதி அதிர்ஷ்டத்தை தரும் திதிகள்னு சொல்கிறாங்க. என்னென்னா பஞ்சாங்கங்களே பாருங்கள், திதிக்கு முக்கிய பங்கு இருக்கும். அதில் நம்ம 15 திதிகள் வளர்வரை சுக்லபட்சம் காலமாக பௌர்ணமி அடுத்து சதுர்த்தி வரையிலான திதிகள்லாம் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக பிரதமை திதி.
இந்த வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதமை தினம் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாஸ்து காரியங்கள் செய்வதற்கு உகந்தது. அக்னி சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடலாம், மத சடங்குகளை மேற்கொள்ளலாம். இந்த திதிக்கு அதிதேவதை வந்து பார்த்திங்கன்னா அக்னி தான். பாருங்கள், இந்த 15 திதிக்குமே ரொம்ப முக்கியமாக பிரதமைகளை என்ன செய்யலாம், இந்த மாதிரி திதி வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனால் அது என்ன பண்ணலான்னு இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. துதிவிதியை திதி வந்து பார்த்திங்கன்னா துதிவிதியை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அரசு காரியங்கள் ஆரம்பிக்கலாம், திருமணம் செய்யலாம், ஆடை அணிமணி சரிங்களா அணியலாம், மற்றும் விரதம் இருக்கலாம், தேவதை பிரதிஷ்டை செய்யலாம் சரிங்களா, கட்டடம் அடிக்கல் நாட்டலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை இதில் செய்யலாம். அதிதேவதை பார்த்திங்கன்னா பிரம்மன் தான். கொடுமுடி போய் பிரம்மனை பார்த்துட்டு வந்து இந்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா இந்த திதியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து திருதியை திதி. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அன்னம் ஊட்டலாம் இந்த திதியில். ஏன்னா சங்கீதம் கற்கவும் ரொம்ப சிறந்த திதி வந்து இது, நல்ல திதி. அதுக்கப்புறம் சீமந்தம் செய்கிறது, சிற்ப காரியங்களில் ஈடுபடுறது, சகல சுபகாரியங்களுக்கும் உகந்த திதி இது. அழகு கலையில் வந்து ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். அதிதேவதை வந்து பார்த்திங்கன்னா கௌரி பராசக்தி சரிங்களா. சதுர்த்தி சொல்லவே வேணாம். விநாயகருடைய அமைப்பு என்னென்னா, முக்கால மன்னர்கள் படையெடுத்து உகந்த நாளாக இதை தேர்ந்தெடுப்பாங்களாம். மன்னர்கள் படையெடுக்க உகந்த நாளாக இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதிரிகளை வெல்ல சரிங்களா, விஷசாஸ்திரம், அக்னி பயன்பாடு சரிங்களா, நெருப்பு சம்பந்தமான காரியங்களை செய்ய உகந்த திதி. யம தர்மனும் விநாயகரும் இந்த திதிக்கு அதிதேவதை. யமனும் விநாயகரும் இந்த திதிக்கு அதிதேவதை சரிங்களா. இதை தான் வந்து சங்கட சதுர்த்தி வழிபாடு மூலம் கேது தோஷமே நிவர்த்தி ஆகுதான். இந்த திதியில் சங்கட சதுர்த்தி திதியில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுறதுனால கேது தோஷமே நிவர்த்தி ஆயிடுது. எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான திதி என்னென்னா பஞ்சமி திதி. எல்லா சுபகாரியங்களும் இந்த பஞ்சமி திதியில் செய்யலாம். அனைத்து சுபகாரியங்களும் விசேஷமாக இருக்கட்டும் சரிங்களா. குறிப்பாக வந்து இந்த திதியில் சீமந்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது, புரியுதுங்களா. இது ஒன்று. அதேமாதிரி விஷபயம் நீங்கும். இந்த திதியில் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த திதியில் நாக பிரதிஷ்டை செய்து வழிபட நாகதோஷம் விலகும், புரியுதுங்களா. இதான் நாக பஞ்சமி விசேஷமானது. இப்போ சஷ்டி திதி சிறப்பு. வாஸ்து காரியங்களில் ஈடுபடலாம், ஆபரணம் தயாரிக்கலாம் சரிங்களா, வாகனம் வாங்கலாம், புதிய நண்பர்களிடம் கேளிக்கையில் ஈடுபடலாம். இதுமாதிரி புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளும் இந்த திதிக்கு அதிதேவதை கார்த்திகேயன் ஆவார். முருகன் வழிபாடு உகந்தது சஷ்டிக்கு. சப்தமி திதி அப்படின்னா பயணம் மேற்கொள்ள உகந்த திதி இது. வாகனம் வாங்கலாம், வீடு தொழில் இடமாற்றம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், சங்கீத வாத்தியங்கள் வாங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்க தயாரிக்க இதன் உகந்த திதி. இந்த அதிதேவதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சூரியன். ரொம்ப முக்கியமானது அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் தான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா தளவாடம் வாங்கலாம், நடனம் பயிலலாம், 5 முகம் கொண்ட சிவன் ருத்ர சிவனை வழிபாடு பண்ணுறது நல்லது. அவர் தான் இது அதிதேவதை ஆவார். இன்னொரு விஷயம்னா இந்த கட்சி ஆரம்பிக்கலாம். எல்லா பயிலும் அஷ்டமி திதியில் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது என்னான்னு தெரில சரிங்களா. எல்லாருமே நவமி எப்படின்னா சத்ரு பயம் நீங்கும் திதி. இது வந்து சத்ரு பயத்தை நீக்கும். இது கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான செயல்களை இந்நாளில் துவக்கலாம். இந்த திதிக்கு வந்து அம்பிகையே அதிதேவதை ஆவாள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தசமி திதி. இந்த தசமி திதி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்ய ஏற்றது. புண்ணுக்கு அந்த சிகிச்சை மேற்கொள்ளலாம். காலில் புண்ணு இருக்குது, கையில் புண்ணு இருக்குன்னா சிகிச்சை மேற்கொள்ளலாம். சிற்ப காரியம் தெய்வ காரியங்கள் ஈடுபடலாம். இதற்கு ருத்ரன் அதிதேவதை ஆவார், புரியுதுங்களா. அதுக்கடுத்து துவாதசி மத சடங்குகளில் ஈடுபடலாம். அதிதேவதை விஷ்ணு ஆவார். சதுர்தசி காளி இந்த திதிக்கு அதிதேவதை ஆவாள். ஆயுதங்கள் உருவாக்கவும் மந்திரம் பயில்வதற்கும் உகந்த நாள். இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு, புதிய பங்குதாரர்களை இணைத்தல், புதிய வேலைக்கான முயற்சியில் இறங்குதல் ஆகிய பணியில் நீங்கள் ஈடுபட்டால் வெற்றி கண்டிப்பாக சதுர்தசி திதியில் உண்டு. அதுக்கடுத்து பௌர்ணமி ஹோமம், சிற்ப மங்கள காரியங்களில் ஈடுபடலாம், விரதம் மேற்கொள்ளலாம். இந்த நாளுக்கு பராசக்தி அதிதேவதை. சகல ராசிகர்களுக்கும் இந்த நாளில் அம்பாளை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா. அடுத்து அமாவாசை. பித்ருக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை வழிபாடு செய்க. தான தர்ம காரியங்களுக்கு உகந்த நாள், ஈடுபடலாம். இயந்திரங்களில்
மேற்கொள்ள சிவனுடைய அதிதேவதை. சரிங்களா? இப்படி இருக்கும்போது நவ கிரகங்களின் சாபம் பெற்ற நட்சத்திரத்தின் தாந்திரிக பரிகாரங்கள். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையாக தான் பரிகாரம் கொடுத்துருக்கேன், ரொம்பலாம் கொடுக்கல. சரி, இந்த வாரம் இது போதும். சரிங்களா? இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் வந்து நிறைய விஷயங்கள் தர்றேன். ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துருக்கேன். தாந்திரிகத்தை கூறு போட்டு விற்க வேண்டாம், அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு புனிதமான விஷயம். அதெல்லாம் நாங்களாம் முறைப்படி கேரளாவில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். அதான் சொல்லுவாங்க, எந்திர மந்திர தந்திரன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஜோதிடத்தை 4ஆவதாக தான் சொல்லுவாங்க. ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், காற்று போல், தாந்திரிகம் நெருப்பு போல். காற்று வந்தால் ஒரேடியாக வரும், ஆனால் நெருப்பு வந்தாலும் ஒரேடியாக. ரெண்டுமே சரிக்கு சரி சாதாரண விஷயம் இல்லை. காற்று வேகமாக அடித்தா நெருப்பு வேகமாக வரும். இதே நெருப்பு வேகமாக இருந்து காற்று கம்மியாக இருந்தால் நெருப்பு கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஜோதிட கலை எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கும். தாந்திரிகமும் அப்படித்தான். என்னோடய வகுப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேரடி வகுப்பு தான், 30 நபர்கள் தான். ஜனவரி மாதத்தில் தான் வகுப்பு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க, 9677861886. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஜோதிட கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, படித்தும் எங்களுக்கு ஜோதிடம் வரவில்லைன்னு. யாருக்கும் படித்தா ஜோதிடம் வராது, பார்த்தா மட்டும்தான் வரும். இன்றைக்கி தான் உங்கள் கையில் கொண்டு வந்து யூடியூப்பு, ஆன்லைனு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு என்னென்னமோ கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நேரடியாக வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல இருக்க சிறப்பு ஆன்லைன் மூலிமா கிடைக்காது. ஆன்லைன் வகுப்பில் போய் பணத்தை கட்டி ஏமாறாதீங்க நண்பர்களே. நேரில் வகுப்பு எடுக்கிறீங்களா சார்? வர்றோம், 2-4 நாள் வர்றோம் சார். ஆனால் நேரில் வகுப்பு எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக எடுக்க சொல்லுங்கள். அடிப்படை இருக்குது. அடிப்படை வந்து ஃபேஸ்புக்கில் கூகுளில் போனீங்கனாலே ஜோதிட அடிப்படை வகுப்புகள் போட்டால் வந்துடும். யூடியூப்லேயே அடிப்படை வகுப்புகள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. முதல்ல 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்கணம், 108 பா, இதே மாதிரி எங்கெங்கே இதெல்லாம் இருக்கும், காலப்புருஷனுக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது, இப்போ கிரக ரீதியாக எங்கே இருக்குன்னு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஜோதிடம் படிக்க போங்க. சும்மா எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்துட்டு சார் எனக்கு ஒன்றும் தெரில சார், அப்படி இல்லை. உங்கள் கட்டத்தை பார்த்தா ராகு சார் 4ஆம் இடத்துல ராகு இருக்கா சார், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது சார், 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது சார்னு சொல்லணும். அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டு போங்க. அடிப்படை படிங்க. 500 ரூபா ஃபீஸ் போடுறவங்ககிட்ட, மாதம் 300 ரூபா 500 ரூபா ஃபீஸ் போடுறவங்கள்ட்ட படிங்க. 5000 ரூபா உங்களுக்கு 120 நாள் வகுப்பு 25,000 ரூபான்னு சொன்னால் அது ஃபேக்கு. பார்த்துக்குங்க. 500 ரூபா வகுப்பு போடுறாங்களா ஐயா, ஜோதிடம் கற்றுக்க 1 வருஷமாவது ஆகுங்க ஐயா. மினிமம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷமாவது ஆகும். அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்களே ஒரு ஜோதிடர் ஆக முடியும். சரிங்களா? அனைவரும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர், அன்பும் பாசமும் நிறைந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பள்ளிப்பாளையத்தினுடைய பல ஜோதிடரை உருவாக்கிய மகான் எங்கள் அண்ணன் PMS பூபதிராஜன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக மாதம் கொடுக்கக்கூடிய அன்னதான தொகை இன்றும் வழங்கப்படும், என்றுமே வழங்கப்படும். இன்று மட்டுமல்ல, என்றும் வழங்கப்படும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த தோஷம் பெற்ற நட்சத்திரங்களை பற்றி சிறப்பாக பேசினார். உண்மையாலுமே வந்து நான் பார்க்கும்போது என்னென்னா, தம்பி வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. உங்கள் பேர்? உங்கள் பேருங்க? அருள். எங்கேருந்து வரீங்க? கரூர். இவரை வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பிரகாசனை நினைக்கும் போது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குங்கிறது இந்த இடத்த நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஜோதிடமே தெரியாமல் ஜோதிடம்னா என்ன அப்படின்னு இருந்த தம்பி நம்ம சங்கத்துக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு, ஜோதிடம் நம்ம சங்கத்துக்கு பல உதவிகள் செஞ்சு பல சூட்சமங்கள் வழங்குறாரு. அதில் வந்து ஒரு ஜாதகம் தம்பி அருண் காட்டியிருக்காரு. அவர் என்ன விஷயங்கள் சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதே ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டார். அதே ஜாதகத்தை பார்த்து நான் என்ன சொல்லணும் அதே தான் தம்பி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம
பெருமையாக சொல்லணும். அதாவது உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அவன் தான் பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவான். உண்மையாலுமே உனக்கு ஒன்றும் தெரியாது, உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கவே மாட்ட, நீ உருப்படியே ஆக மாட்ட, நீ இவ்வளோ தான் அவன் முடிஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் சொல்கிறவன் தான் வீணாக போவான்னு ஒழிஞ்சு அவன் தான் ஒன்றும் இல்லாமல் போவான்னு ஒழிஞ்சு அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அவன் அந்த மனசு தைரியத்துக்கோசரமே அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். அதுக்கு உதாரணம் தான் இவர். ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை கட்டத்தை காட்டினோடையுமே இது இப்படி தான் இருக்கும், இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கிறதுல இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். அதில் இன்றைக்கி நல்ல ஒரு நட்சத்திரத்துடைய பரிகாரங்கள்லாம் சூட்சமங்கள்லாம் நல்லா விளக்கமாக கொடுத்தாரு. அதுக்கு உண்டான தாந்திரியத்தை கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த தாந்திரிகன் கொண்டு வந்தது மருதுமலை குறிச்சிக்கு அப்புறம் தம்பி பிரகாஷ் தான். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா இன்றைக்கி யாரோ தாந்திரிகெலாம் எடுக்கிறாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது எந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த கோழி பிடிச்ச அடைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம பரிகாரங்க. உண்மையாலுமே எத்தனையோ பேர் இன்னும் ஐயா பிரகாஷ் சார் மாதம் கூப்பிடுங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் பர்சனல் நம்பரு கொடுக்கறதில்ல. இது அவங்க பிஆர்ஓ தான் இருக்காங்க, ஃபோன் பேசுகிறாங்க, அப்பாயின்மெண்ட் வந்து எடுக்க முடியல. எனக்கு தான் உடனே ஃபோன் வருது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா இந்த மண்பானையை சுட்டு போட்ட பரிகாரம் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆச்சுங்க. அதெல்லாம் வந்து எப்படி தான் தம்பி வந்து இந்த குறுகிய காலத்துக்குலாம் இப்படிலாம் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு இடத்த வந்து பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், மணியடி பார்க்கணும், பசுமாட்டத்தை சுற்றி இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுறது எவ்வளோ விஷயங்களாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா தம்பிகிட்ட வந்து ஜோதிடம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க, மந்திரம் இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு சித்தர் இருக்காருங்கிறது மட்டும் நான் அன்னைக்கே முத பார்க்கும்போது சொல்லிட்டேன். சித்தர்கள் வழிபாடு என்றைக்குமே வந்து கை கொடுக்குன்னு சொல்லி நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பேசிய செந்தூரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும். உங்களுடைய கரகோஷத்தை பலப்படுத்தும்.